ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி த டயட். இன்றைக்கி கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச யம்மியான ப்ரௌனி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த 2 முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை போடுறேன். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது அதில் 3/4 கப் நியூட்டெல்லா போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட நியூட்டெல்லா இல்லைனா கூட டார்க் சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ஆல்மண்ட் எசன்ஸ் ஊற்றிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதில் 1/2 கப் மைதா போடுறேன். இப்போ அதை ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஒரு 1/4 கப் வால்நட்ஸ் போட்டிருக்கேன் நான். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அந்த பேட்டர் ஊற்ற போகிற பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேட்டர் அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன் கார்னர்ஸ்லலாம். இப்போ அதை டேப் பண்ணிக்கிறேன். அதில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் போகிறதுக்காக. இப்போ அது 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் அதை வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ப்ரௌனி. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிடணும். நல்ல யம்மியான ப்ரௌனி அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.